இல்ல சார். எம்ஜிஆரும் சினிமாவுல இருந்து வந்தாரு. எம்ஜிஆருக்கு அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய செல்வாக்கு இருந்தது. விஜயும் சினிமாவுல இருந்து வராரு. இவருக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுகிறது. அளப்பரிய செல்வாக்கு இருக்கு. இத கூட்டம் கூடுதுங்க. அளப்பரிய செல்வாக்கு இருக்கான்றது நிரூபிக்கப்படல. அதுதானே கூட்டம் தானே செல்வாக்கு. கிடையாது. சிவாஜிக்கு வந்த கூட்டத்த நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க பொறந்தீங்களான்னு தெரியல இப்ப. 89 எலக்ஷன்ல. எம்ஜிஆர் செத்து திமுக ஜெயிச்ச எலக்ஷன் 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு ஜானகி அம்மாவோட போய் கூட்டணி சேர்ந்தார் சிவாஜி. அவரே தோத்தார். தமிழக முன்னேற்றம் முன்னணின்னு ஒரு கட்சிய வச்சு 50 சீட்டு ஜானகி அம்மா குடுத்து, சிவாஜி கணேசனே தோத்தார். 49 தொகுதியில டெபாசிட் காலி. சிவாஜிக்கு மட்டும் டெபாசிட் கிடைச்சது. கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம். கூட்டத்த வச்சு எடை போடாதீங்க. அவரோட செல்வாக்க பார்த்து இன்னைக்கு திமுக பயப்படுது. அவருக்கு இருக்க ஆதரவ பார்த்து, கூட்டத்த பார்த்து திமுக பயப்படுது. அண்ணா திமுகவும் பயப்படுது. பிஜேபியும் பயப்படுது. உண்மை. ஆனால் அது இதுவரை நிரூபிக்கப்படாத செல்வாக்கு. செல்வாக்க பத்தி நீங்களும் நானும் இப்ப பேசல. நம்ப பேசுறது எம்ஜிஆரோட அவர ஒப்பிடுறத பத்தி பேசுறோம். அதுக்கு வாங்க. அத பேசுங்க. செல்வாக்க பத்தி பேசாதீங்க. ம். எம்ஜிஆரோட யாருமே யாரையும் ஒப்பிட முடியாதுங்க. இதெல்லாம் வந்து பலமுறை பலரும் பரிசோதித்து தோத்து போன விஷயம். ம். அதனால அந்த ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, அது சரியா வராது. ம். எம்ஜிஆரோட உண்மையான ரசிகர்கள் அவங்க பல கட்சிகள்லயுமே தான் இருக்காங்க. குறிப்பா மெயின் அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க. தன்னுடைய திமுக எதிர்ப்பை இவர் நிரூபிக்க வேண்டும். நிரூபிச்சார்னா, அவரு வந்து எம்ஜிஆர் வாரிசாவதை பத்தி யோசிக்கலாம். ம். இதுவரை என்ன பண்ணாரு அவரு? அப்படியே பட்டும் படாம, தொட்டும் தொடாம தானே இருக்காரு அவரு.